பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நமது தீன் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் மதரசா மாணவர்கள் கல்வியை கற்று அதன் பாரார் அமல் செய்யும் தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. குழந்தைகள் சாலிகான குழந்தைகளாக ஆக்கி உரிவானாக. அந்த குழந்தைகளை பெற்றோர்கள் வேகமாக அனுப்பி அவர்களுக்கு தாராளமாக கல்விகளை கற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஷுர்புல் ஹம்ரி, மது அருந்திதல். மது அருந்துவது பெரிய குற்றமாகும். மது அருந்துவன் எந்த தீய காரியத்தையும் செய்ய துணிந்து விடுவான். எனவேதான் மதுபானம் எல்லா தீய காரியத்திற்கும் திறவுகோல் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. கல்லு, சாராயம், கஞ்சா, அபின், பிராந்தி, விஸ்கி போன்ற போதைப் பொருட்கள் உபயோகிப்பது கூடாது. மது அருந்தவனுக்கு மரணம் ஏற்பட்டால் ஈமான் இல்லாதவனாக மரணிக்க நேரிவிடும். இப்படிப்பட்ட கடுமையான குற்றமாகும். அல்லாஹ் தஆலா அந்த ஹராமில் இருந்து நம்ம அனைவரையும் பாதுகாப்பு செய்வானாக. கண்ணியத்துக்குரிய துணை நிபுணர் இயான் ரலியல்லாஹு அவர்கள் ஒருவர் மரண வேளையில் இருந்த பொழுது கலிமா ஷஹாதத்தை சொல்லிக் கொடுத்தார். அவரால் சொல்ல முடியவில்லை. பல முறையில் அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்தார். அவர் நான் சொல்ல மாட்டேன் என்றார். நான் மிக தூரமானவன் என்றார். அதே சமயம் கலிமா சொல்லாமலே மரணித்து விட்டார். அந்த நபி தோழர் அழுத வண்ணம் அங்கிருந்து போய்விட்டார். பிறகு சில நாட்களுக்கு பின் அவரை நரகத்திற்கு இழுத்து கொண்டு போவதாக உமைர் ரலியல்லாஹு அவர்கள் கனவில் கண்டார்கள். அவர் அவரிடம் கேட்டார், யா மிஸ்கீனே, என்ன காரணத்தினால் உங்களது ஈமான் பறிபோய் விட்டது? ஏன் கலிமா சொல்லவில்லை கேட்டார். அதற்கு அவர் கூறினார், ஆசானே, எனக்கு ஒரு நோய் இருந்தது. நான் ஒரு வைத்தியரை நாடி சென்றேன். அந்த வைத்தியர் எனக்கு மது அருந்த சொன்னார். மது அருந்தாவிட்டால் உன்னுடைய நோய் போய்விடாது என்று மது அறிந்துவிடு என்று சொன்னார். அதிலிருந்து பூரா நாளும் நோய் நிவாரணத்திற்காக வேண்டி அந்த மது அறிந்து கொண்டிருந்தேன். இதன் காரணமாக நான் ஆபத்தில் மாட்டிக்கொண்டேன் என்றார். சிந்தனை செய்து பார்க்கவும். மருந்து
அடிப்படையில் குடித்த அந்த நபருக்கு இந்த தண்டனை என்றால் யாதொரு காரணமின்றி குடித்து நடப்பவருடைய நிலை என்னவாகும்? அல்லாஹ்வுடைய கோபம் மிக கடுமையானது. இது போன்ற சீட்டு விளையாட்டு, கேரம் போர்டு விளையாட்டு, நாட்டு சீட்டு எடுப்பது, பந்தயம் போன்ற விளையாட்டுகள் எல்லாம் ஹராமாக்கப்பட்டதாகும். இது போன்ற ஹராமான செயல்கள் இருந்தெல்லாம் அல்லாஹ் நம்மளை விட்டு பாதுகாப்பு செய்வானாக. முஸ்லிம்கள் எல்லோருக்கும் ஹராமில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பு செய்வானாக. அனைவர்களுக்கும் உறுதிமிக்க ஈமானை தந்து அழகான கலிமாவை சொல்லி நல்ல மௌத்தாவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.